நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் தாயார்கள் சமேத உற்சவரின் திருவீதி புறப்பாட்டுடன் நிறைவு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர பிரதிஷ்டை. மன்னார்குடி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மண்டல பூஜை. ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. நாமக்கல் பரமத்தி அருள்மிகு பீமேஸ்வர சுவாமி கோவிலில் ருத்ர ஹோமம். உலக நலன் வேண்டி நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பங்கேற்பு. சிவகங்கை நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் 108 கலசாபிஷேகம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாட்டோடு நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று மாலை கோவில் யானைகள் கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள், பெண்களின் கோலாட்டங்கள், பிரபந்த பாராயணம் செய்தபடி திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னே செல்ல தங்க கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு தங்க கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்களும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் அமர்ந்து காட்சி தர உற்சவ மூர்த்திகளுக்கு இருகுடைகள் பிடித்தபடி பல்வேறு வீதிகள் வழியே அழைத்து வந்தனர். மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வலம் வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்ததும் மீண்டும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள பவித்ரோத்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று பவித்ர பிரதிஷ்டை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் மேடை மீது சோமநாயகி சமேத ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து அருகே ஸ்ரீ காமாட்சி அம்மனை நின்ற திருமேனியுடன் எழுந்தருளச் செய்தனர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் வேத பண்டிதர்கள் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கலசாராதனை செய்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜை துவக்கப்பட்டது. மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து லகு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மன்னார்குடி திருப்பார்கடல் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் மண்டல பூஜை நிறைவாக ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் அவற்றை குண்டத்தில் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு நவகலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சகஸ்ரதாரை வழியே பிரதான கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு வெண்பட்டும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வண்ண பட்டாடையும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தீபம் காட்டப்பட்டது. அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கினர். சென்னை சைதாப்பேட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில்
ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் மூலவருக்கும் அம்மன் சிரசிற்கும் பால், மஞ்சள், அபிஷேக பொடி, பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தூபம் காட்டி ஆலவட்டம் வீசி தீபம் சமர்ப்பித்தனர். பிறகு அம்மன் சிரசிற்கு வெள்ளி கவசம் அணிவித்து மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். உலக நன்மை வேண்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த திருமணி முத்தாற்றங்கரை அருகே மாவரெட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வேதநாயகி சமேத பீமேஸ்வர சுவாமி கோவிலில் ருத்ரஹோமம் வளர்க்கப்பட்டது. சிவாலய வளாகத்தில் தாமரை பீடத்தின் மேல் சுவாமி, அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி கலசாராதனை செய்து ஆரதி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து சமித்துகள் சேர்ப்பித்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து ருத்ர ஜப பாராயணம் செய்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மூலவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு வேதநாயகிக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து மூலவர்களுக்கு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ருத்ரஹோமத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிரதான கலசத்துடன் 108 கலசங்களை புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜை துவக்கப்பட்டது. மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு வலம் வந்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி பிரதான கலசத்தில் இருந்த புனித நீரை சகசரதாரை வழியே ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தேங்காய் தீபாரத்தி காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மான்பூண்டி ஆற்றங்கரையில் இருக்கும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மான்பூண்டி நல்லாண்டவர் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு அகத்தீஸ்வரர் மலை கோவிலிலிருந்து பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். தாரை தப்பட்டைகள், பம்பைகள் முன்னே செல்ல ஊரை சுற்றி வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு மான்பூண்டி நல்லாண்டவர் கோவிலை அடைந்தனர். அங்கு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவரை கொலவருக்கச் செய்து பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். சேலம் தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு ஆடி வெள்ளியையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தை வேப்பிலை மற்றும் எலுமிச்சை தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் எலுமிச்சை கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் அணிந்து சூலத்துடன் அம்பிகை அழகாக காட்சி தர நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அருள்மிகு தண்ணீர் பந்தல் காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே குருப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவர் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார்.
கோவில் கருவறையில் பீடத்தின் மேல் வலது காலை கீழே இருத்தி இடது காலை மடித்து அமர்ந்து அருள் புரியும் தேவிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் சாற்றி வெள்ளிக் கவசங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய தேவியாக அம்பிகை அருள் புரிய அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இருக்கும் அருள்மிகு வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலின் 48ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 5008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக ஆயுதங்கள் ஏந்தியபடி நின்றருளும் ஸ்ரீ வடக்கு வாசல் செல்லியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி காதணிகளோடு தீஜ்வாலை நாகக்கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு தென்னம்பூ குலையை வைத்து நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவர் சன்னதி, கோயில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் 5008 பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள அருள்மிகு கமல விநாயகர் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை மற்றும் பக்தர்கள் பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்தருளும் ஸ்ரீ கமல விநாயகருக்கு வெள்ளிக் கவசம் சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கணநாதனுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்ட நைவேத்தியங்களை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவிலை சுற்றி ஏராளமானோர் பொங்கல் வைத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடைபெற்று வரும் மாங்கனி திருவிழாவின் 29ஆம் நாளில் காரைக்கால் அம்மையார் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கோவில் கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருளும் புனிதவதியார் எனும் காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. சிவலிங்க பூஜை செய்யும் புனிதவதியாருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பும் மேனி முழுவதும் மஞ்சள் காப்பும் அணிவித்து கையில் தீபமும் மணியும் கொடுத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் காரைக்கால் அம்மையாரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். விழாவை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் புல்லாங்குழல் இசைக் கச்சேரியும் நடைபெற்றது. கரூர் மற்றும் சிவகங்கையில் இருக்கும் ஸ்ரீ பண்டரிநாதன் மற்றும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி ஆலயங்களில் ஆஷாட ஏகாதசி அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். கரூரில் இருக்கும் ஸ்ரீ பண்டரிநாத சுவாமி பஜனை மடத்தில் ஆஷாட ஏகாதசி அன்று சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்து பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து ரகுமாயி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ பண்டரிநாதனை சிறப்பாக அலங்கரித்து வாகனத்தில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சர்வ அலங்காரத்துடன் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் இருக்கும் ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமி கோவிலில் மங்கள விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருவுருவ சிலையை பல்லாக்கில் நிறுத்தி கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அதேபோல் குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் ஸ்ரீ ரகுமாயி தாயாருடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கலசாபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு கிரீடங்களுடன் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. உற்சவர்களும் அருகே எழுந்தருளி இருக்க பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர்.
நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த அப்பநல்லூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அன்ன காமாட்சியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் உற்சவர் காமாட்சி அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பிரதான கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு ஆலய வளாகத்தில் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் விநாயகருக்கும் மூலவருக்கும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். ராமநாதபுரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில். இங்கு ஆணி பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம்பிடிக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடியசைந்தபடி வலம் வர பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பூவிழுந்தநல்லூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து விமான கலசத்தை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடியில் இருக்கும் அருள்மிகு கார்த்தியாயினி கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக மின்விளக்கு ரதத்தில் உற்சவரம்மனை ஸ்ரீ மீனாட்சியாக அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பச்சை பட்டுச் சேலையுடன் ஆபரணங்களும் குஞ்சலத்துடன் கூடிய பின்னலும் தாங்கி கையில் கிளி ஏந்தியபடி அம்பிகை உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு மேடை மீது ஸ்ரீ மீனாட்சி அம்மனையும் உற்சவர் சொக்கநாதரையும் எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பெண்கள் சீர்வரிசை பொருட்களை உற்சவ மூர்த்திகள் முன்பு சமர்ப்பித்ததும் தெய்வங்களை மேடை மீது கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவம் துவக்கப்பட்டது. கங்கண தாரணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணமும் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அப்பளம் உடைத்தல், பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். நிறைவாக உற்சவர்களை கைத்தலமாக ஏந்தி ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் ஏலக்காய் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்கள், துளசி மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவில் வளாகத்தில் வீற்றிருக்கும் மேதா சரஸ்வதி, ஸ்ரீ பாலமாருதி ஆகியோருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவர் நாகவல்லியாக காட்சி தர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ணமின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் கேடயத்தின் மேலே அமர்த்தியிருந்த உற்சவர் அம்மனுக்கு பச்சை கரை வைத்த காவி பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் காசு மாலையும் திருமுடியில் தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உறைவாளும் சூலமும் ஏந்தி அம்பிகை அழகாக அருள் பாலித்தார்.
ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து உற்சவருக்கு மாவிளக்கு ஏற்றி ஆரத்தி காட்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்யதேச கோவிலான திருவிழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு எம்பெருமானின் மாலையும் சடாரியும் எடுத்து வரப்பட்டு ஆழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலின் 41ஆம் ஆண்டு செடல் விழாவை முன்னிட்டு ஏராளமானோர் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல அம்மன் உற்சவரை கேடயத்தின் மீது அமர்த்தி கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்து கொண்டு பின்தொடர ஸ்ரீ விநாயக பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு வண்ண பிரபை வாகனத்தில் அமர்த்தி அழைத்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நுழைவாக அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி மற்றும் உற்சவர்களுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல்லில் இருக்கும் ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்த சிந்தாமணி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கையொட்டி அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளி காட்சி கொடுக்க பக்தர்கள் மங்கள வாத்தியங்களோடு பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் வேத பண்டிதர்கள் அவற்றை குண்டத்தில் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவர்களுக்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. யாக சாலையிலிருந்து புறப்பட்ட வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி, தாயார் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அடுத்த உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்திலிருந்து பால்குடங்களை சுமந்து கொண்டு விரதம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பால்குட ஊர்வலம் நிறைவாக அருள்மிகு மாரியம்மன் கோவிலை அடைந்தது. அங்கு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் தாயார்கள் சமேத உற்சவரின் திருவீதி புறப்பாட்டுடன் நிறைவு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர பிரதிஷ்டை. மன்னார்குடி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மண்டல பூஜை. ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. நாமக்கல் பரமத்தி அருள்மிகு பீமேஸ்வர சுவாமி கோவிலில் ருத்ர ஹோமம். உலக நலன் வேண்டி நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பங்கேற்பு. சிவகங்கை நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் 108 கலசாபிஷேகம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ